ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம பனம்பழத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பனம்பழத்தை வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்தியான கேக்குன்னே சொல்லலாம். இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். ஆனால் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பனம்பழம் தோலை உரிச்சிட்டு மீதியெல்லாம் அந்த கொட்டையோடு சேர்த்து அந்த சதையை தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தது. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி அதில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறின அப்புறமா கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா அதை சக்கையெல்லாம் நல்லா புழிஞ்சு சாறு எடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா சாரையும் எடுத்துகிட்டு இங்கே எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு துணி, நல்லா காட்டன் துணி நல்லா சுத்தம் பண்ணது, அதை வச்சு வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நல்லா புழிஞ்சு அந்த சாறை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா பனம்பழம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். மரத்துலேருந்து கீழே விழும்போது அதில் ஒரு சில மண், தூசு இந்த மாதிரி பட்டு இருக்கும். நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போட்டு வடிகட்டி அந்த புழிஞ்சு அந்த சாறு மட்டும் நம்ம எடுத்துக்கோம். அந்த சக்கையை நம்ம இப்போ ஏற்கனவே சக்கையை புழிஞ்சிட்டு இருக்கோம். தண்ணி மட்டும்தான் இதுலேயும் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஜஸ்ட்டு ஏதாவது இருந்தால் அது வெளியில் வந்துடும் இல்லைங்களா? அதனால தான் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றிட்டு இப்போ இதை அப்படியே பிடிச்சி நல்லா புழிஞ்சு சாறு மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி நம்ம அந்த சக்கையை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நல்லா புழிஞ்ச அப்புறமா இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசான துணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்த அப்புறமா இந்த மாதிரி இருக்கும் சாறு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இதை அடுப்பு மேலே வச்சிடலாம். அடுப்பு மேலே வச்சு நம்ம இதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு இருக்கோ இது பார்த்தோம்னா நமக்கு நல்லா எல்லோ கலரில் தெரியுது இல்லைங்களா? இது அப்படியே கலர்ஃபுல்லாக நல்லா கொதிச்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம இதை அப்படியே கொதிக்க வச்சிடலாம். இந்த பாத்திரத்தில் ஊற்றி இதில் கலக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து இங்கே பச்சரிசி மாவு செய்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வீட்டிலேயே பச்சரிசி மாவு ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறேன். அரிசியை நல்லா கழுவி காய வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸாக இருக்குது இல்லைங்களா? இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம். தண்ணியெல்லாம் நல்லா இருந்த அப்புறமா இப்போ கையில் தண்ணி ஈரப்பதம் இல்லை. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இது நல்லா கொதித்து கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா நான் எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சி கொஞ்சம் ரவையாக இருக்குது. நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இல்லை நீங்கள் மாவு வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா மாவு பேக்கெட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு தேங்காய் துருவுனது, ஒரு தேங்காய் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணுது, இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம சாப்பிடும்போது நல்லா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். தேங்காய் தனியாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம 2 விதமான தேங்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சர்க்கரை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எல்லாமே நம்ம அளவு இஷ்டப்படி சேர்த்துக்கலாங்க. அதுக்கடுத்து மிளகு, ஏலக்காய் இது 2த்தையும் நல்லா இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் தேங்காய் நம்ம போட்டுடலாம். தண்ணி கொதிச்ச அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை சேர்த்துடணும். ஏன்னா தேங்காய் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்போ வெந்த அப்புறமா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இதில் எதுவுமே நம்ம அளவு பார்த்து செய்யணும்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இஷ்டப்படி செய்யலாம். ஆனாலும் நமக்கு இதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். நமக்கு எந்த இது கம்மியாகிடுமோ அது ஜாஸ்தியாகிடுமோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ இது நல்லா கொதிக்கும் போது இதோட கூடவே நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகு, ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு இப்போ அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி இப்படி போட்டுக்கிட்டு கிண்டலாம். இந்த மாதிரி இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் டைம் அதிகமாகவோ இல்லை ப்ராசஸ் அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் வேலை இருக்க மாதிரியோ தெரியும். ஆனால் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம கலரிக்கிட்டு இப்போ எல்லா மாவையும் போட்டுட்டு நம்ம கலரலாம். கலர்ன அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாவு இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இப்படி கலந்த அப்புறமா நம்ம இப்போ அதை அப்படியே எடுத்து கீழே இறக்கிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் கொஞ்சம் நெருப்பு, அடியில் இருந்த இந்த சாம்பலோடு சேர்த்து நெருப்பு கொஞ்சமாக ஜஸ்ட்டு லைட்டாக சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுட்டு இந்த சாம்பல் மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கு மேலே வாழை இலை ஒரு 2-3 இலை நல்லா அதிகமாக இலையை நம்ம வச்சிடணும். இல்லைனா சாம்பல் உள்ளே வந்துடும் இல்லைங்களா? அதனால் நம்ம நிறைய இலையை கொஞ்சம் இந்த மாதிரி வச்சிடலாம். இப்படி எல்லா இலையை வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த மாவு எடுத்து இதுக்குள்ளே வைக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம அதுக்குள்ளே போட்டு
கொஞ்சம் பாதி அளவு போட்ட அப்புறமா வந்து நம்ம கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மீதி அளவு அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு கேக் மாதிரி ஷேப்புக்கு நம்ம இதை கொண்டு வந்துடலாம். அடியில் வந்து இந்த கேக் வந்து நல்லா நமக்கு கடாயோட ஷேப்பில் வரும். மேலே வந்து நமக்கு நல்லா நீளமாக நம்ம தட்டு மாதிரி சைஸில் வந்து அப்படியே வரும். நம்ம எந்த அளவுக்கு வந்து தட்டிட்டு அதை வந்து ஷேப் கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா தட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தட்டினோம்னா நமக்கு கடாயோட சைஸ் கீழே அப்படியே வந்துடும். மேலே வந்து இப்படி அப்படியே நல்லா அழுத்தின ஒரு கேக் மாதிரி இருக்கும். இப்போ இது அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னா மேலே சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் ஏற்கனவே நம்ம வந்து தேங்காய் வந்து நிறைய சேர்த்துருக்கோம். வில்லேஜ் சைடில் வந்து மோஸ்ட்லி வந்து பழைய டைம்லலாம் நிறைய இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து தான் செய்வாங்க. அதனால் நம்ம இதில் வந்து தேங்காய் மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா தட்டிக்கணும். அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே கேப் எங்கேயும் இருக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நமக்கு அப்படியே வந்து ஒரே ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா தட்டிட்டு இதுக்கு மேலே இன்னும் ஒரு 2-3 வாழை இலையை வச்சிடலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம அடுப்பில் ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருந்த சாம்பல் கொஞ்சம் அள்ளி போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி தேங்காய் உரிச்சா நம்ம அந்த தோல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து அது மேலே இந்த மாதிரி வச்சிடலாம். அந்த நெருப்பு மேலே வந்து இது புகஞ்சிக்கிட்டே இருக்கும். கீழே வந்து கொஞ்சமாக ரொம்ப மெல்லிசான தீயில் வந்து அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இதை அப்படியே விட்டுடுவாங்க. கிட்டத்தட்ட நைட்டில் செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை கட் பண்ணுவாங்க. இதை வந்து நாங்கள் செய்யும்போது நைட்டு செஞ்சுட்டு இதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டோம். அடுப்பு வந்து சிம்மில், அதாவது கொஞ்சமான நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ மேலே வந்து இந்த நெருப்பு அந்த பக்கமும் நல்லா புகஞ்சிக்கிட்டு இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். சாயங்காலம் வச்சுருந்தோம். அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி. நெருப்பெல்லாம் வந்து நல்லா அணைஞ்சு போயிருந்தது. அதுக்கப்புறமா வந்து நமக்கு மேலே இருக்க சாம்பலை ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் அப்படியே வந்து கடாயிலேருந்து எடுத்து நம்ம ஒரு தட்டில் வந்து அப்படியே திரட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தான் இருந்தது நைட்டில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த நெருப்பெல்லாம் ஆறி காலையில் பார்க்கும்போது சுத்தமாக இருந்துச்சு. நம்ம வந்து அப்படியே எடுத்து இந்த மாதிரி வெளியே எடுத்து அது மேலே இருக்க இந்த வாழை இலையெல்லாம் இப்படி ரிமூவ் பண்ணணும். ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழை இலை வந்து அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் சரி. அடுத்ததாக எடுத்து இப்படி ஒரு கட்டிங்கை போட்டு பசங்க எல்லாருக்கும் வீட்டில் கொடுங்க. ரொம்பவே ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸு. பனம்பழம் கிடைச்சா கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை வந்து அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் 2-3 நாள் வரைக்கும் கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஒரு ட்ரெடிஷ்னலான கேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்லலாம் இந்த மாதிரி கேக்லாம் நிறைய செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ எந்த சீசனில் எந்த பொருள் கிடைக்குதோ அதை வச்சு ஒரு ரெசிபிஸ் வந்து செஞ்சுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.